வணக்கம் நண்பா. நான் தான் உங்க ரேப் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு செம்மையான ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்பவும் போல பீக் தான் இறங்கியிருந்தோம். ஏன்னா, இங்க தானே நெறைய பேர் வராய்ங்க. அப்புட்ன்னு நெனச்சு தான் இறங்கணும். அப்புட்ன்னு பார்த்தா, நாங்க ஒரே ஒருத்தன் தான் இறங்கியிருந்தான். சரி, அவனும் இங்க சண்டை போட்டுருக்காய்ங்க. கீழ சிமெண்டட் ஹவுஸ்லயும் இங்கேயும் இருந்தாய்ங்க. இவன் அங்க அடிச்சிட்டு இருந்தான். இவன தலையிலே அடிச்சு ஹெட்ஷாட் அடிச்சு கொன்னுட்டேன். ஆனா, அவன் ஓசிக்கில போட்டான். நான் கில் எடுக்கலான்ட்டு போய் அங்க போறேன், ஓசிக்கில போட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க நின்னுட்டு இருந்தாங்க. நின்ன போட்டு எனக்கு கேரக்டர் வேற போட்டான். என்ட்ட வாளும் இல்லையா? நம்ம ஆளுங்க கவர் பண்ணனால தப்பிச்சேன். இல்லைன்னா என் கதை க்ளோஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா கொண்டிருப்பான் நம்ம ஆளுங்க கவர் பண்ணலன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே எனிமியே இல்ல. அப்புறம் பீமா சக்தி வந்தேன். பீமா சக்தி நான் லெஃப்ட்லேயே பார்த்துட்டு இருக்கேன். அவன் எனிமியை பார்த்தா ரைட்டில் இங்கே ஒருத்தன் வந்திருக்கான். நான் பார்க்கவே இல்லை. அவன் ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் அடிக்காம விட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்மளால ஒருத்தர் டவுன் ஆகியிருந்தாரு. அவரை கொன்னுட்டு சாரி அவரை ரிவே பண்ணிவிட்டு இவனை கொண்டுலான்னு தான் நினச்சேன். அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். இவனை கொண்டுலான்னு நினச்சேன். ஆனால் அவன் என்ன போட்டான். ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஆனாலும் செத்துட்டேன். இன்னொருத்தர் பின்னாடிலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என் ஸ்க்ரீனில் தெரியல, மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேர் அடிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்காங்க. அவனுக்கு 2 அடி அடித்தேன். ஆனால் அவன் சாவலை, வாழை போட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு திருப்பி போட்டாங்க பார்த்தீங்களா பவரை. இந்த பவரை போட்டோன்னு நான் திருப்பி என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான் தெரியுதா, அவனை 2 அடி 3 அடிச்சுட்டு முடிச்சிட்டேன். டவுன் பண்ணிட்டேன். ஆனால் கில் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க தானே அட்வான்டேஜில் இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க வேறு எல்லாரும். போட்டு திருப்பி ரிவே பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க இப்போ தான் வந்துட்டுருக்காங்க காரில். இங்கே இவங்களை சும்மா டேமேஜ் பண்ணிட்டு இருப்பேன். கீழே பார்த்தா ஃபுட் ஸ்டெப்ஸ் காமிக்கும். பார்த்தா என்னடான்னு போய் பார்த்தா இந்த எனிமி எங்கேருந்து வந்திருப்பான்னு தெரில. என்னை அடிக்க தான் வந்திருப்பான் போல். நம்ம ஆளுங்க வந்தனால கீழே முடிச்சு விட்டாங்க அவனை. எனக்கு எந்த ஃபுட் ஸ்டெப்ஸும், எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. ஃபுட் ஸ்டெப் சவுண்டு. நல்ல வேலை அவங்க வந்தனால தப்பிச்சேன், இல்லைனா காலியாக இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா விக்கிபுரம் மேலே ஏறிட்டு இருக்காரா. அவரை பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து அடிச்சிருவான். அது எனக்கு தெரியாது. நான் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ரைட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்களா, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பேன். எனிமி ரைட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன், இங்கே அவனும் வருவானான்னு பார்ப்பேன். அவன் நல்லா அங்கேயே தான் நிற்பான். நான் என்கிட்ட கிரேனேடும் எதுவும் இல்லை. நான் பக்கத்தில் போயிடுவேன். பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு போவேன். ஆனால் எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா நம்மளால பின்னாடியே வந்து அவனை முடிச்சே விட்டாரு. எனக்கு ஐயோ என்ன பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இத்தனை வால் செலவு பண்ணி வந்திருக்கேன், நீங்கள் என்னடா உடனே முடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைப்பேன். இங்கே பாருங்க, அவர் விக்கி ப்ரோவை கொண்டனால அவர் எமௌண்ட் போட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் கில் எடுத்துட்டேன். அவர் போட்டுருக்காரு எமௌண்ட்டு. சரி, வீட்டு மேலே ஒருத்தன் ஓடுறானே, ட்ராக்கர் காட்டுதேன்னு சொல்லிட்டு போனால் இவன் ஒருத்தர் அடிச்சான். இவங்க தலையிலே வச்சுட்டு ட்ராக்கர் மேலே காட்டுதா, சரி அவனை மெடிக்கெட் போட விடான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அடிச்சிட்டான். அவனுக்கு பாருங்கள் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 2 அடி 18 2 அடியிலேயே அவன் செத்து போயிட்டான். இங்கே ட்ராக்கர் காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, அந்த வரான் பார்த்தீங்களா. சரி நான் போவேன், அவன் என் இடத்துக்கு தான் வரான், கண்டிப்பாக வந்தால் ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருவோம் அப்படின்னு தான் போனேன். கடைசியில் பார்த்தா பாடி ஷாட் தான் விழுந்துச்சு. டப்புன்னு கேரக்டராக மாறிட்டான். ஓரியன் கேரக்டர் போட்டான். அதனால் நான் என்ன பண்ணேன், இப்படி போயிட்டு அப்படி வரும்னு பார்த்தேன். இதை போட்டுட்டான். வாழை போட்டு மறைச்சிட்டான். பார்த்தா எங்கடா ஆளகானு பார்க்குறேன். அப்படி சுற்றி வரான். சுற்றி வந்துட்டு அவனுக்கு அங்கே அடிக்கலான்ட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இத்தனோண்டு கேப் இருக்குது. அந்த கேப்லேருந்து அவர் அடிச்சிருக்காரு பாருங்கள். அப்புறம் நாங்களும் ரொம்ப நேரம் சுற்றி போவோம், எவனுமே இல்லை. சரி, ஜோனு தூரமாக போட்டிருக்காங்க. சரி எப்படியும் இங்கேருந்து வருவாங்க எனிமி, ஜோனுக்குள்ளேருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி ஒருத்தன் வருவான். அவனுக்கு நல்லா தலையிலே அடித்து போட்டாச்சு. அப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட்லேயே கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். நான் என்ன பண்ணேன், அந்த 2 அடி என்னை அடிச்சிட்டானா, அந்த இதை வேற போட்டு விட்ருவான். அந்த ட்ரோனை போட்டுவிட்டு அவன் பக்கத்தில் போவான், ஸ்லோவாகிடுவான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இதை போட்டான். இதை போட்டோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அக்யூரசி ஆகலை சுத்தமாக. இப்போ எவ்வளோ டேமேஜ் போகுது பார்த்தீங்களா, 9 போகுது. நம்மளால தான் டேமேஜ் பண்ணார். நான் நல்லா சரியான ஒரு ஓசியை போட்டேன் அவர்கிட்டேருந்து. ஓசியை போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எவனும் இருக்கானு பார்த்துட்டே இருப்பேன். எவனுமே இல்லை. சரி எப்பவும் போல் நம்ம பொட்டியில் உள்ளதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு, சரி நம்மளும் அங்கே எனிமி இருக்கான்னு சொன்னாங்க. சரி அப்படியே போவோம், எவனாவது இருந்தானா அடிச்சுட்டு போவோம், இல்லைனா சும்மாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். நீங்கள் ஒன்று கவனிக்கலாம், என்ன எப்பவும் 2 பேர் தானே விளாடுவோம், இன்றைக்கி என்ன 4 பேர் விளாண்டுருக்கோன்னு கவனிக்கலாம். எல்லாம் 2 பேருமே விக்கி ப்ரோட ஃப்ரெண்டு தான். பார்த்தீங்கன்னா அவங்க வந்தனால பார்த்தீங்கன்னா நமக்கு கில்லே கிடைக்க மாட்டேது. ஒரு கில் எடுக்கிறதுனா கூட எல்லாம் ஸ்குவாடாக இருக்குமா, டப்புன்னு யாருக்கு கில்லு போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குங்க. 4 பேரும் கொஞ்சம் நல்லா விளாட்றவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு கில்லே கிடைக்க மாட்டேது. யாருக்கு கில்லு கிடைக்குதுன்னு ஒரு போட்டியாகவே இருக்குது, ரொம்ப பெரிய போட்டியாக இருக்குது. நம்ம அடிக்கலான்னு போனோம், நம்ம பக்கத்துலேயே வந்து இன்னொருத்தர் வந்துடுவாரா, டப்புன்னு அவர் அடிச்சிருவார். நம்ம அடிக்கலான்னு போவோம், அவருக்கு வந்துடும். சில நேரம் ஓசியில் எடுத்த பார்த்தீங்களா, அது மாதிரி கூட விழுவோம். அதுதான் எனக்கு கில்லே கிடைக்கலங்க அந்த மேட்ச். நானும் எவ்வளோ தான் தேடி போகுது. இங்கே பாருங்க, நான் இங்கிட்டு வரேன், பார்த்தா அங்கிட்டு வராங்க எனிமி. இங்கே ஒருத்தன் ஜீப்பில் போனான்னு சொல்லிட்டு தான் தேடி வந்தோம். பார்த்தா இங்கே வந்துட்டுருக்கேன். இந்த வீட்டில் வேறு ஒருத்தர் இறங்கினேன்னு சொன்னாங்க அந்த வீட்டில், அதனால தான் போனோம். பார்த்தா இங்கே இருக்கான் எனிமி. இங்கேருந்து ட்ராக்கர் காட்டுதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். பார்த்தா அவன் அதுக்கு பின்னாடி உட்காந்து வந்திருக்கான். நான் பார்க்கவே இல்லை. இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு பாருங்கள், அவனுக்கு சரியான அடி எத்தனை அடி அடிக்கிறேன் பாருங்கள். டப்புன்னு பார்த்தா அக்யூரசி போயிடுச்சு. டப்புன்னு அப்படியே ஸ்கோப்பை போட்டு அழுத்தி பிடிச்சாச்சு அவனுக்கு. அப்புறம் பார்த்தா சரி ஜோனுக்குள்ளே போவோம், எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து லூட் எடுத்துகிட்டு இருக்காங்க, கில் எடுத்தவன்ட்டெல்லாம். சரி ப்ரோ போங்க, நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நான் போகிறேன், நான் எனக்கு கில்லு வேணும் அப்படிங்கிறேன். நீங்கள் முன்னாடி போவேன், ட்ராக்கரே காட்டல. இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டு டாப்பில் இருந்திருக்கான். நம்ம ஆளுங்க மேலேருந்து வந்தாங்க அப்படியே அதனால் அடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து நான் ஜோனுக்கு ஓடிட்டு இருப்பேன், ஒருத்தன் வருவான் காரில்.
சரி அவனை அடித்து முடிச்சிடுவான்னு பார்த்தா அவன் காரை ஆல்ரெடி கொளுத்திட்டாங்க. கொளுத்தி விட்டு அவனுக்கு பாருங்கள் நான் எவ்வளோ டேமேஜ் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் 3 42 அடிச்சிட்டேன்னா ட்ராக்கர் வேறு காட்டிட்டு இருக்கேன் அந்த சைடு. நான் அடிக்கலான்ட்டு போவேன், சரி 3 42 அடிச்சிட்டமே அடிக்கலான்ட்டு போவேன், பார்த்தா அதையும் கொண்டுட்டாங்க. நம்ம ஆளுங்க பாருங்கள், சரி என் கில் எடுத்தீங்களா உங்கள் கில்ல ஓஸ் கில் போடலான்னு தான் நினச்சேன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வந்தேன். பார்த்தீங்களா அவன் ஒருத்தன் இடிக்க பார்க்குறான், ஒருத்தன் என்னன்னா லாங்லேருந்து பொழக்கிறாங்க. அங்கே 3 பேர் இருக்காங்க லாங் ரேஞ்சில். நம்மளால வேறு டவுன் ஆகிட்டார். அவர் காப்பாற்றலான்ட்டு பக்கத்தில் வந்தேன், பார்த்தா அந்த இது யூஸ் ஆகிடுச்சு. அந்த புதுசாக ஸ்கில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அது யூஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை வச்சு சரியான அடி அடிச்சாச்சு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் என்ன அடிச்சிட்டாங்க. சரி கொஞ்சம் மெடிக்கிட் போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டை போட்டேன், சூப்பர் மெடிக்கிட் போட்டு அங்கே அடிச்சுட்டு நம்ம ஆளுங்களை அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். இன்னொருத்தன் வால் போடுவான், அதை தப்பாக போட்டுருவான். தப்பாக போட்டோன்னே கீழே தெரிஞ்சிருக்கு. கீழே தெரிஞ்சிருந்தோன்னே ஒருத்தனை அந்த டவுன் பண்ணவனை கில்லர் எடுத்துகிட்டு அவனையும் டவுன் பண்ணி கில் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மளால ரிவே பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவன் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பாக்ஸ் இருக்குது தெரியுமா, அங்கே தான் உட்காந்துருக்கான். பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டு தான் இதை போட்டு விட்டேன் ட்ரோனை. அது கரெக்டாக அதுவும் அங்கேயே தான் போய் அடிக்கும். அவன் போய் ரிவே பண்ணிட்டு வரான் கரெக்டாக போய். இப்போ இன்னும் ரிவே பண்ணிட்டு வரானா, சரி நானும் அவனுக்கு வாழை போட்டு அவனை பார்த்துட்டு தான் போவேன். சரி அவனை விக்கி ப்ரோ அங்கேருந்து அடிச்சிட்டு இருப்பார்ல, அங்கே இருங்க பார்த்தீங்களா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணிட்டேன், நான் போயிட்டேன் நடுவில். சரி அப்போ எந்திரிப்பான், ஏதாவது அசைவு கொடுப்பான், நம்ம போய் கில்லை போட்டுருவோன்ட்டு நான் போயிட்டேன். எனக்கு அதே மாதிரி எனக்கே வந்துருச்சு கில்லு. சரி இந்த கில்லை எடுத்துகிட்டு சரி வேறு கில்லையாவது பார்ப்போம், மலை மேலே தான் ஜோன் போட்டிருக்காங்க அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். சரி இந்த வீட்டு வழியாக போன்ட்டு தான் போவோம். பார்த்தா அந்த வீட்டு மூலையில் ஒருத்தன் இருக்கான். ப்ரோ எனிமி மேலே வரான்னு சொன்னாங்களா. சரி நான் என்ன பண்ணிட்டேன், மேலே பார்த்துட்டே போயிட்டு அந்த லெஃப்ட்டில் பார்க்க மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான். இந்த கில்லு எனக்கு தாங்க வர வேண்டியதானா. இங்கே பாருங்கள் ஹெட்ஷாட்லாம் விழுந்துச்சு, ஆனால் நம்ம ஆளுங்க தூக்கிட்டாங்க அந்த கில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கான் ப்ரோன்னாங்க. அந்த கில்லைனா எப்படியும் எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் சும்மா ஒரு இதில் தான் போட்டு ஒரு ஆசையில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எப்படியும் எனக்கு தெரியும் அந்த கில்லு எனக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா அங்கே நம்ம ஆளுங்க 3 பேர் இருக்காங்க. நான் இங்கே ஒத்தாலும் எங்கே கில்லு கிடைக்கும், அவன் எங்கே வெளில வர மாதிரி தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தனை டவுன் பண்ணிட்டாங்க. அங்கே டவுன் பண்ணோன்னு இங்கே இன்னொருத்தருக்கு சரியான டேமேஜ் வச்சிட்டேன், ஆனால் அவன் சாவவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா டவுன் பண்ணி அவங்க இங்கே இருங்க ஸ்கைலர்லாம் போடுறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் போயிட்டேன். ஸோ நமக்கு தான் கில்லு கிடைக்கும், பக்கத்தில் போனால் தான் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பக்கத்தில் போயிட்டு இங்கே இருங்க என் வாழையும் சேர்த்து உடைக்கிறாங்க அவன் அடிக்கிறேன்ட்டு. நான் இங்கே இது போட்டுட்டு இருந்தேன்னா அங்கே நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் ஒரு கிரேடை போட்டு பார்த்தா ரிவே ஆகிட்டு இருந்தவன் திருப்பியும் ரிவே ஆகி டவுன் ஆகிட்டான். இங்கே ஒருத்தன் தான் இருக்கான். சரி அடிச்சிடலாம் அந்த கில்லு நமக்கு தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பின்னாடி அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க ஏறி வந்துட்டாங்க. ஒரு ஹெட்ஷாட்டு பாடி டேமேஜ்லாம் அடித்தாங்க, 100க்கு மேலே அடித்தேன் டேமேஜ். ஆனாலும் நமக்கு கில்லு இல்லை, ஏன்னா நம்ம ஆளுங்க டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க இல்லைன்னா அந்த கில்லு எனக்கு தான் வந்திருக்கும். நல்ல ஒரு இன்னும் அந்த பாருங்களேன், அந்த கில்லு மட்டும் ஓசி கில் எடுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கில்லு எனக்கு வந்திருக்கும், நான் MVP வந்திருப்பேன். இந்த வீடியோ தர முடியுது. பாய் காய்ஸ், பாய்.